நான் கோகா கோலாவோட தொடங்கணும். நீ எனக்கு மயங்க வைக்க மாட்டா என்று நான் நம்புறேன். என்ன உன் ஆரோக்கியமற்ற காசிய பானங்கள் மங்களாக என்ன சமைக்க இருக்குது? உன் சாதாரண கோக் எடுத்துக்கோ. அதை ஒழிந்து அதை முயற்சிக்க ரொம்பவே ஆசைப்படுறேன். நான் அதை செய்வதாக எம்மா மயக்கமடைய மாட்டாள் என்று நினைக்கிறேன். ருசியானது. எனக்கு கோலா மிகவும் பிடிக்கும். கடவுளே, முடிஞ்சிச்சுது. எனவே நான் அதை வேக வைத்து விடணும். இதுக்கு எனக்கு சில சாக்லேட் பேங்கிள் ஒரு சூடான பாத்திரத்தில் தேவை. அவை உருகும். ஆம், நான் சிறிது நேரம் காத்திருக்கிறேன். சரி, இப்போது ஓ, எவ்வளவு வலியும் சூடுமாக இருக்கிறது. உனக்கு சிறப்பு கையுறைகள் வேண்டும். அழகு. மேலும் காயமடைவதை தவிர்க்க அதை பிடித்து வை. நன்றி பாட்டி. மொத்தம் இது அல்ல. அப்போதைய மீனம் இளைஞர்கள், உங்கள் கையுறைகளை அகற்ற வேண்டும். சரிதான். விடையறிய உங்களுக்கு பாட்டி. ஐயம் இனிப்புகளை திறந்து அவற்றையும் பாட்டிலில் நிரப்புங்கள். நாவல் பழங்களும் தேனும் வேறு கதைகள். நீங்கள் அவற்றை கலந்து விட்டால் நீங்கள் முற்றிலும் அற்புதமானது ஒன்றை பெறுவீர்கள். நீங்க ரொம்ப பிசினரா இருக்கீங்க. First time in the fourth house is right craver. Upsprayer being Kim. Sinki Virila. Pawning a partly குளிர்வி பிறகு மிற்குடியில் வைக்கணும். I'm sure staring and bringing நீ பின்னேன் மறுவகன். The Barabiris rubies. Russia, Monum, Mochumetry, Borichum, Waymorns, Yarbrain Random. A single friendship relation or the law and Dardan given them. Herom, they been being going then, you're in Iran. இதிலிருந்து ஒரு சிறந்த உண்ணக்கூடிய பாட்டிலை நான் உருவாக்குவேன். நான் இதை near fried ingredients. Whipped cream. Strawberry and ஒரு சில sponge cake. எப்படி இந்த ஸ்வீட் அம்சமியான் டாடா அங்கே இரவு அனுபவிங்க. இது ரொம்ப கடினம். எனக்கிட்டே சாக்லேட் கோலாவும் இருக்குது, ஆனால் அதை செய்ய எளிதாக இருந்தது. எங்கே படியா? நான் சட்டையாண்டு இருந்த போது ஒரு கோட்பட்ட ஸ்வெட்டரை நெய்ய முடிந்தது. எனக்கு அங்கு 2 கோலாக்கள் தயார். எனது பேத்தியிடம் சென்று அதை சாப்பிட நேரம் வந்துவிட்டது. நான் ரொம்ப வயசாயிட்டேன். அந்த லேபிள் பத்தி மறந்துட்டேன். ஆனால் நான் விரைவாக அதை சரி செய்வேன். சரி, உங்க கொலாவை முயற்சிக்கும் நேரம் வந்துச்சு. முதலில் அசல் ஒன்றை போன்ற தெரியும் ஒன்றை தான் நான் தொடங்குவேன். அதுக்குள்ள ஏதோ ஒன்று இருந்தது போல தெரியுது. அது ரொம்ப ருசியான ஒன்று என்ற நம்பிக்கையோட உள்ளேன். வாவ், அவை எம்ஸ் மிக சுவையான சாக்லேட். ஓ, எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கிறது. எஞ்சி இருப்பது இதேனும் இன்னொன்று முயற்சிக்க மட்டுமே. அடுத்ததா நடுவுல பதிதான் முயற்சி செஞ்சு பார்க்கிறேன். ஆஹா, உள்ளே கோர்வான ஒன்று இருக்கிறது. அதுவும் ருசியானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆஹா, இது சார் என்று தெரிகிறது. தேன் அண்ணாச்சிகள் சேர்ந்து பாட்டி என்னை புரிந்து கொள்ளுகிறாள். சரி, கடைசி ஒண்ணு இங்க இந்த சயன்மான பிங்க் கோலாவை முயற்சி பண்றோம். இது ஒரு கேக்கும் உள்ள இருக்கிறது போல தோணுகிறது. கத்தியை பிரித்து விளக்குவேன். மெய்யல். அதற்கு பின் ஒரு கேக். அது எவ்வளவு பிரமாதம். செஃப்ரோசே இந்த சுற்றை கியாண்டுபேயானார். அது தெளிவுதான். நிபுணர் போல சமைக்கவும். அந்த மாதிரி நீங்க பேயார் பண்ணணும்.
உணவு சார் குழம்பு, அது இலவசம். இதில் நான் ஒரு நிபுணர். பர்கர், அவை தீங்கானவை. சூசி கேட்கவே இல்லையே. சரி, இங்கே நமக்கு குறைவான போட்டியாளர்கள் இருக்க முடியும். சரி, நீ கட்லெட்களுடன் சமையல் செய்ய தொடங்க வேண்டும். நிச்சயமாக நான் என் கைகளால் அதை செய்வேன். எனது பேர குழந்தையிடமிருந்து முழு அன்புடன். பேர குழந்தைக்கு அப்புறம் வேறு யார்? அது பொடிக்க நேரம் இருக்கும். நான் திரும்ப சூடான பெரிதான விஷயம் ஒரு கட்லெட். நான் கூட என் சொந்த கைகளால் பண்களை செய்வேன். மேலும் ஒவ்வொரு பனும் ஒரு மாறுபட்ட வடிவம் மற்றும் வண்ணத்துடன் இருக்கும். எம்மா, இது போன்ற பொடிக்கப்பட்ட பர்கர்களை வேறு எங்கும் முயற்சித்திருப்பதில்லை. என்னிடம் இதை செய்ய எனது உலை வேக வைக்கும் நேரம் மற்றும் காத்திருக்க வேண்டும். எவ்வளவு ரிழியமாக என் கட்லெட் மனத்துல. எம்மா, ஐ டெஃபினெட்லியாக கவர்ந்து விடுவாள். ரொம்ப நல்லது. இது செம்மையாக மணக்கிறது. என்ன, நீ ஏற்கனவே சமைக்க வேண்டுமா? நாங்கள் மெக்கார் பால்ட்ல இருந்து ஒரு உண்மையான பர்கரை ஆர்டர் பண்ணணும். ஈமா ஒத்துமை உறுதியா விரும்புறார். உணவு அங்கிருந்து மிக விரைவாக கொண்டு வரப்படுகிறது என்பது நல்லது. நான் இந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி என் சொந்த பேக்கர் தயாரிக்க போகிறேன். சூஷின் பர்கர் கொண்டிருக்கட்டும். எம்மாவை கேளுங்க, ஆளும் மகிழ்வித்துடும். இங்க மற்றொரு விஷயம் செஃபின் பர்கர்ஸ் தான். இம்மா பண்ணது வேற எங்கும் முயற்சி பண்ணல. அவை ஆன்மாவோட செய்யப்பட்டவை. மற்றொன்றும் அசல். இருக்கணும். மேலும் பொதுவாக பாட்டி அன்புடன் செய்ததை போல் உள்ளதெல்லாம் இல்லை. என் பேத்தியை நான் அறிவேன். எனவே நான் இல்லாமல் அவள் சரியான பழக்க தயாரித்துக் கொள்வாள். எங்கே தொடங்குவது? 1 2 3 4 5. எந்த ஒன்றை நான் சாப்பிட போகிறேன்? இந்த பிரகாசமான பேர்களை கொண்டு தொடங்குவேன். இவை அழகாக இருக்கின்றன, சுவையாகவும் இருந்து விடட்டும் என்று நம்புகிறேன். வெறுமனே இல்லை. அனைத்துறையில் நடுநிலை விருப்பத்திற்கு செல்லலாம். இந்த குவியல் என்ன மாதிரி? நான் இந்த பர்கரை என் கையாலே சேர்க்கணுமா? இல்ல பாட்டி, நீங்க தான் சேர்க்கணும். நன்றி பரிகாரி சீடர்வோ. இதோ இல்லை ருசியாமிகர்மெனம் ஃப்ரீயன். இது எனக்கு மிகவும் பிடிச்ச மெக்டொனால்ட்ஸினை நினைவூட்டுகிறது. இந்த வட்டத்தில் நிச்சயமாக இது மிகவும் சுவையான பர்கர். சூசி, வாழ்த்துக்கள், வெற்றி உங்களுக்கே. எம்மா மெக்டொனால்ட்ஸுடன் எப்போதும் மகிழ்ச்சியில் இருப்பதை நான் சொன்னேன். இன்னொரு சுற்றுக்கு தயாராவீர்களா? இந்த முறை நீங்களே பாங்கேக்ஸ் செய்ய வேண்டும். இது கேக் செய்வதற்கு சமம். எம்மா குழந்தையாக இருந்தது முதல் நான் பாங்கேக்ஸ் சுடுகிறேன். எனவே அவளுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஒரு ஆழமான அப்பரின் டபே மற்றியாளரை கமெயின் ஃபேண்டாயின் தொடர்ந்து பிரளை சிந்தமாவோம். குறைந்த நூற்றாண்டிலேயே உங்கள் கைகளை பயன்படுத்துவது. இன்னைக்கு இந்த வேலைகளுக்கான சிறப்பு சாதனங்கள் உங்களிடம் உள்ளன. நீங்கள் எல்லா பொருட்டையும் ஒரு தொட்டியில் வைக்கவும். எனக்கு பால் பயம் இல்லை. கோலா வேற ஒரு விஷயம், ஒன்றும் குறையாது. ஏன் எம்மாவுக்கு மிகவும் பிடித்த எல்லாவற்றையும் பான் கேக்குகளில் சேர்க்க கூடாது? உதாரணமாக கேன்டி ஸ்கிட்டில்ஸ், டொரிடோஸ் சிப்ஸை பற்றி மறக்க வேண்டாம். சில மார்ஷ்மெல்லோக்களை சேர்த்தால் தீங்குண்டா? இது ரொம்ப அருவருப்பா இருக்கும். இங்கேயோ நான் ஒரு சிறந்த பான்கேக் கலவை பெற்றேன். ஸோ இது ஏற்கனவே ரொம்ப சுவையானது. இதை ஒரு சேர்வை இன்சுலின் ஊசி ஊதியுடன் சேகரித்து ஒரு தவாவிற்குள் ஊற்ற வேண்டும். பாத்தியம்மா அழுத்து போன மாதிரி. ஏய், நீ எங்களோட இருக்கியா? உண்மையா? எனக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. சரி, இதை வறுக்க நேரம் ஆகிவிட்டது.
எம்மாவுக்கு கரடிகள் பிடிக்கும். அப்படி இருக்கையில் அவளுக்கு அழகாக ஏன் செவ்வாழைகள் அவர்களின் ஹாரூபத்தில் தொப்பிகள் இதை செய்யணும் நடைமுறை இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏன் இத்தனை விஷயத்த நினைக்கிறோம்? எல்லாவற்றையும் ஒரு பொரியல் களத்துல ஊற்றிடு. கோஜரிக்கா சென்று பிடிச்சத மாதிரி நீக்குங்க. சூசி தேயிலை கூட இந்த பொருளை சாப்பிடாது. என் அப்பளங்கள் முற்றிலும் வேறுபட்டவை. அவை மிகவும் சுவையாக இருக்கும் மற்றும் அவற்றை நான் புதிய ஸ்ட்ராபெரி மற்றும் இனிப்பு வாழைப்பழத்துடன் சேர்த்துள்ளேன். எவ்ரிதிங் ஸ்கியூவர்ஸை ஒட்டிட்டு சாப்பிட அப்புறம் வசதியா இருக்கும். சாக்லேட் சிரப் பத்தி நம்ம மறக்க கூடாது. இது எல்லாத்தையும் இன்னும் சுவையா மாற்றும். மனையாமா நோடி ஜாய் திறந்தெடுப்பாள். குர்பானின் அவனின் கிரீம் ஊற்றினாய். மாலாம் பிறநாள் நான் வர்ஷனை ட்ரெண்டி அமைக்கவே வைக்கிறேன். மாறுமே இந்த சாக்லேட்டுடன் நான் ஒரு அங்கன்ஸ்க்கு உருவாக்கும். எல்லாம் தயாராகிவிட்டதா இப்போது? எப்படி இருக்குது? என்ன காரணம் எனது பயன் கேக்குகள் சிக்கி போய்விட்டது? எம்மா நீ சுவைத்து பார்க்கலாம். இப்படித்தானா சரியா? இது என்ன? ரசித்து உண்ணுங்கள். அருமை, ரொம்ப அழகாக இருக்குது. மத்தியில் உள்ள 3ஆம் பன் கேக்கை தவிர அது என்ன? அது ஏற்கனவே சில முறை சாப்பிடப்பட்டு விட்டதாக தெரிகிறது. சஷி விலிஷ்மன்ஸ் அந்த பேன் கேக் சாப்பிட போவதில்லை. அக்கா வீக் அது என்னை கொண்டு விடு. இல்லை, அது நல்லதாக இல்லை. வெற்றி பிளேன் மணிக்கணக்கில் முயற்சிக்க ரொம்ப எனக்கு பிடிக்கும். எப்படி சின்ன தாங்களா இருக்கின்றவோ பாருங்க. அவையெல்லாம் ரொம்ப ருசியா இருக்கும். பாட்டி, நீங்க நிச்சயமாக அழகான பான்கேக் செய்வீர்கள். நான் என் பிரச்சியர் படைங்கிறேன் தீவிரவுடன் அழகிறவாய். உங்களுக்கு என்ன நண்பர்களே, இங்கே இருக்கிறீர்களா? நான் வாங்கிக் கொள்கிறேன். ஓ வணக்கம் வணக்கம். இதோ உங்கள் பணம். என்ன கிடைத்திருக்கிறதோ பார்க்கலாம். வா, அவள் கொஞ்சம் ரத்தம் ஊற்றி வருகிறாள். சரி, நான் கவனமாக இருக்கிறேன். என் பீடி பேட் பகுதி போல் தோன்றுகிறது என்று நான் கண்டுபிடித்தேன். ஒரு துருவி, அது ரொம்ப குழு. வெளியே போவோம். அருமை. எனக்கு எதிர்காலம் அழகான பெட்ரூம் இருக்கும். எங்க அப்பா ஏன் எனக்கு கருவிகளை எப்படி உபயோகிப்பது என்று கற்றுக் கொடுத்தார் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இப்போது என் கலக்கலான படுக்கையை முழுமையாக உள்ளமைக்கிறேன். என்ன? எப்படி அந்த ஏழை நபரின் அறை என் அறையை விட நல்லதாக இருக்கும்? நானும் ஒரு சொப்பு அறையை ஆர்டர் செய்ய போகிறேன். உஃபு, இது என்னுடைய டெலிவரி. மாலை வணக்கம். இதோ உங்கள் பணம். அறை மாடிப்படியில் 3வது கதவு. நான் சிறந்த அறைக்காக காத்திருக்கிறேன். பாக்குறியா மேரி? என் அறை வெறும் வினாடிகளில் சீரானது. என் பொம்மைகளை கவனமாக பார்க்கவும், அவை எனக்கு மிகவும் முக்கியமானவை. இதுதான் நன்றாக உள்ளது. அழகான படம். அது அருமை. ஓ சியாவ், இங்க ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள நீங்கள் விளையாட இருக்கிறார். காற்று ஓரளவுக்கு தீவிரமில்லாமல் உணர்கிறது. எனக்கு ஒரு பெரிய யோசனை வந்துவிட்டது. எனக்கு இந்த வண்ண மிகுந்த திரைகளை வேண்டும். சரி, இது என் அறையிலும் அழகாக இருக்கும். நான் சுவர்களை அலங்கரிக்க வேண்டும். நான் ஒரு அற்புதமான யோசனையை உருவாக்கினேன். ஆஹா, இதோ என் பைகள் ஏதோ இருக்கிறது. பாருங்க, கத்தரிக்கோல் மற்றும் கார்ட்போர்டு. அந்த புஷ்ப அச்சு அருமையாக இருக்கிறது. என்னோட
என்னிடம் சிறிது பொடி இருக்கிறது. என்ன செய்ய? நீங்கள் அறிவீர்கள் எல்லாம் நிறம். கோபுரத்தின் மீது என்னுடைய பிடித்த தூரிகையை பயன்படுத்துவோம். அது அவ்வளவு கடினம் அல்ல. இது இன்னும் அழகாக தெரிகிறது. எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. அவள் அந்த பூக்களோடு எதைத்தான் எதிர்பார்க்கிறாள்? மற்றொரு சூப்பர் ஐடியா. இதில் என்ன இருக்கிறது? காலியான ஐஸ் கண்டம் குச்சிகள். எல்லா விதமான சிறந்த பொருள்களுக்கும் நல்ல ஒருக்கியை நாம் உருவாக்கலாம். அருமை. என் அறை இப்போது பேரழகாக தரத்தில் இருக்கிறது. ஆனால் அடுத்தது என்ன? எனக்கு தெரியாது. இது ரொம்ப வசீகரம் இல்லை. அதற்கு மேலும் எங்களுக்கு தேவை. இது மிகவும் நல்லது. எவ்வளவு வசதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது பார்க்கவும். ஏதோ ஆர்டிஃபிஷியலுடைய குறைவாக தேங்கிறது. ஓ இதில் ஒரு பெரிய பாய் செய்ய போகிறேன். அற்புதம். ஓ இது கொஞ்சம் முறுக்கு. ஐயோ, பிங்கோ. நான் 6 முழுக்க எனக்கு பழக்கமாக வைத்துக் கொள்வேன். இதனை வெறும் பாதுகாப்பாக கட்டுகிறோம். ஹாய் எம்மா. என்ன இல்லை. ஏய் அங்கே நண்பர்களே, எனக்கு வா. பிரயோஜனம் இல்லை. பசி அவங்க இருக்காங்க. நான் ஓடிறேன். ஹை ராஷல் மற்றும் ஜேசிகா. எனது ஏழை கூரணையை மேரியை சந்திக்க விரும்புகிறேன். உங்களுக்கு அவளை வணக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு என் குழு ரூமை காண்பிக்கிறேன். நம்ம ஓய்வெடுக்கலாம். இது அற்புதமாக இருக்கிறது. அங்கே மேரிக்கு இடமில்லை. என்னோட ரூம் அருகே கூட வரக்கூடாது. அது சரி. போன நேல்குள் நான் ஏதேனும் செய்ய போகிறேன். அந்த அடையாளம் நான் பயன்படுத்தக்கூடியதாக தோன்றுகிறதே. அதை விடுங்கள். சரி, இன்னும் என்ன இருக்கிறது என்னிடம்? ஒரு கோக் பாட்டில பக்கமாக எடுத்துக்கொள்ள. ஓ ஓ ஐயா, என்னால் அதற்கு தேவைப்பட உள்ளது. மீண்டும் எனது வீடு வந்து விட்டேன். இங்கே கோக் பாட்டில்களை வைக்க வேண்டும். இதை நான் ஒரு மேசையாக பயன்படுத்தலாம். அதற்கு மேலே எனது சிறிய கரடியை வைக்க போகிறேன். அல்லது கொஞ்சம் இனிப்பு. அதை யார் விரும்ப மாட்டார்கள்? என்ன? ஏன் அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள்? சரி பெண்களே, இப்போது நாம் கரையாக்கேவை அதிகபட்ச முறையில் இயக்குகிறோம். ஓ நான் என்ன? இப்போது இது மிகவும் ஒலியாக இருக்கிறது. அதை எப்படி நிறுத்துவது? எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். அவர்கள் என்னை பித்து பிடிக்க வைக்கிறார்கள். பாதுகாப்பு, தயவு செய்து உதவுங்கள். என் கிராம மகள் சத்தமாகவும் கடுமையானவும் கொண்டாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் இத உடனே தீர்க்கலாம். நீங்க பெண்கள் என்ன செய்றீங்க? நீங்க சத்தம் செய்ய முடியாது. என்ன? மன்னிக்கவும். ஆமாம், ஆனால் உங்களுக்கு நான் உதவி செய்ய முடியாது. என்ன? சரி, நான் அதை என் குடைச்சலாக செய்து பயட்டி. பிங்கோ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு ஒரு பலூன் கிடைச்சது. அதை ஊதிவிட்டு சுற்றுகளுக்கு நட்டு விடுவோம். எம்மாவின் நண்பர்கள் என் இடத்திற்கு வர விரும்புவார்கள். மேலும் அந்த சிஸ்க் ஒரு குளிர்யான பிரகாசமான துண்டாக இருக்கும். இது என்னுடைய டிஸ்கோ பந்துக்கு பொருத்தமாக இருக்கும். முக்கியமாக சத்தமான இசையுடன் வருவோம். அங்கே வாலிப மன்றத்தில் சேர். ஓ என்ன நடக்குது? இன்னொரு பார்ட்டியா? மன்னிக்கவும் நண்பா, நாங்களும் ரூம்மேட் வீட்டுக்கு போறோம். ஹை மேரி, ஆடலாம் வாங்க. ஓ, அவர்கள் என்னை விடுத்து விட்டார்கள். சரி, இது கணக்கில் காண்டு வருகிறேன். ஹே, இது பாருங்கள், என்ன அருமையானது. நான் இதை வைத்துக் கொள்கிறேன். எனக்கு உண்மையில் ஒரு செலபிராணி வேண்டும். எனவே நான் மிகவும் சலிக்க மாட்டேன். எனக்கு ஒரு அருமையான கார்ட்போர்டு வீடு எப்படி செய்வது என தெரியும். முதல் துண்டுகளை வெட்டுவோம். அற்புதமான வீடு. காண்டாப்டத்திற்கு மல்லிகள் கண்டிப்பாக தேவைப்படும்.
காப் மற்றும் பெயர் குறியீடு. நீ ஏன் மிக்கி ஆக போகிறாய்? வீட்ல யாராவது இனியவள, நீ இப்போ என் சிறந்த நண்பன். எனக்கும் ஒரு செல்லம் வேண்டும். எதையாவது பாஷப்போம். உலகத்திலேயே அழகான செல்லம் வேண்டும். ஓ எங்கே? வெல் நாய்களே, நீங்க பாதமா இருக்க போறீங்க. நான் உங்க புதிய உரிமையாளர். சரி, உங்க முடி சீவ போறேன். எனக்கு அழகா இருக்கிறது போல நீங்களும் அழகா இருப்பீங்க. நம்ம சில பீர் ராக்கல்களை பயன்படுத்தலாம். ஆச்சரியம், நீ ஒரு மில்லியன் பக்குகள் போல இருக்கிறாய். இதோ உன் விதையன், என் சீமாட்டி. நிச்சயமாக நீங்கள் விரும்புவீர்கள். இது நிறைய அன்பு. அப்படி செய்யலாம். உங்கள் ஒருவர் இருக்கணும். நீங்க திருப்தியடைய செய்ய வேண்டும். எனக்கு பற்றி உறுதியாக செய்யணும். சரி, நாம் தொடங்கலாமா? நான் முதலில் செய்வேன். வாவ், ஒரு சாக்லேட் பார். குளிர். ஆனால் இதில் என்ன தவறு? நான் இதை எப்படி சாப்பிடுவது? இது முழுவதும் உருகிவிட்டது. நான் உன்னை பொறாமைப்படவில்லை. நாம் ஏதாவது உடனடியாக யோசிக்க வேண்டும். ஒரு யோசனை. என் சாக்லேட் பாரை எப்படி சாப்பிடுவது என எனக்கு தெரியும். எனக்கு பனி மற்றும் கத்தரிக்கோல் தேவை. ஆனால் முதலில் நான் கொஞ்சம் முயற்சி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. நீர்ம சாக்லேட்டை பனிக்கட்டியில் ஊற்றினால் அது கடினமாகிவிடும். அப்போ நான் அதை பாதுகாப்பாக சாப்பிடலாம். மேலும் சாக்லேட்டுடன் வரைதல் மிகவும் வேடிக்கையாக இருக்கும். இது அருமையாக வந்துள்ளது. என் வாயில் ஏற்கனவே நீர் ஊறுகிறது. நான் அதை முயற்சி செய்கிறேன். ருசியாக இருக்கிறது. மேரி, நீ என்ன பார்க்கிறாய்? வாராய். ஒரு உறைந்த சாக்லேட் பார். உண்மையிலா? இது முழுவதும் பனியால் நிரம்பியுள்ளது. அது சிறந்தது. நாம் பார்ப்போம். ருசியாக இருக்கிறது. இது சுவையாகவும் மனமாகவும் இருக்கிறது. ஆனால் இது கல்லை போல இருக்கிறது. நான் கடிக்க முடியாவிட்டால் அதை எப்படி சாப்பிடுவது? ஓ வா உடை. ஓ என் கடவுளே, வா. சரி, நான் இது ஐஸ்கிரீம் போல நக்கி பாக்குறேன். என்ன? வாவ், உனக்கு இது எப்போ ஆகும்? நல்லா ராங் கேட்டா சாக்லேட் பார் கிடைச்சது. நான் சாக்லேட்ல இருந்து எந்த வடிவத்தையும் உருவாக்கி அதை சாப்பிட முடியும். உதாரணமாக ஒரு பூனைக்குட்டி. கொஞ்சம் முறை நான் சொல்ல இருக்க போறேன். இல்ல சரி. உறைந்த வாஃபிள். எனக்கு வாஃபிள்கள் பிடிக்கும், ஆனால் உறைந்தது இல்லை. இது கல்லால் செய்யப்பட்டது. உங்களுக்கு என்ன? பார்ப்போம். ஆம், அதுதான் அதிர்ஷ்டம். எனக்கு தயாரான மணமுள்ள வாப்பிள் உள்ளது. ருசியானது. அதை சாப்பிட காத்திருக்க முடியவில்லை. ஓ, இது மிகவும் சூடாக இருக்கிறது. என் கை இது எரிகிறது. மேரி, ஏன் வாப்ளை பிடி. ஓ, இப்படி மிகவும் நல்லது. நன்றி. ஆனால் என் வாப்பிளை எப்படி சாப்பிடுவது? இது மிகவும் சூடாக இருந்தால் ஒரு யோசனை. இது அழுக்காகாமல் இருக்க நீங்கள் ஒரு முள்கம்பி மற்றும் கத்தியை பயன்படுத்தி சாப்பிட்டால் உங்கள் கைகள் பாதிக்கப்படாமல் இருக்கும். நான் முயற்சிக்கிறேன். நான் போகிறேன். ஏதாவது நடந்தால். சுவையாக இருக்கிறது. நீ என்ன செய்கிறாய்? முட்டாள் உறைந்த வாஃபிள். வா உடை. ஓ என் கடவுளே, ஹூரே. நான் ஒரு துண்டு சாப்பிடலாமா? இல்லை, இது இன்னும் கடினமாகவே இருக்கிறது. சரி, நான் இதை முழுவதும் சாப்பிட மாட்டேன். மியா, கவலைப்படாதே. அம்மா, கவலைப்படாதே. பாரு, என் வாஃபிள் இருவருக்கும் போதும். சரி, சேர்ந்து போகலாம். வாவ், மார்ஷ்மெல்லோஸோட சூடான சாக்லேட் சுவையா இருக்கு. எனக்கு இது பிடிக்கும். ஆனால் யாரோ ஒருத்தர் குளிர்ந்ததை வச்சிருக்காங்க. பிங்கோ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் இதை ஸ்ட்ரா கொண்டு பண்ணுவேன். ஆனா ஏன் நான் அதை கீழே வைக்க முடியல? ஹூரே, எனக்கு உண்மையான சூடான சாக்லேட் கிடைச்சது. அது நியாயம் இல்ல. என் சாக்லேட் ரொம்ப குளிர்ந்தது. அது ஊற்றப்படுவதில்லை. நான் அதை நக்குவேன். இது உண்மையில நல்லது. இது ஐஸ்கிரீம் போல இருக்குது. ஆம், ஏன் பிடிச்சது. எனக்கு மிகவும் இனிமையான மற்றும் மென்மையான மார்ஷ்மெல்லோக்கள் கிடைச்சன. மற்றும் சாக்லேட் மிகவும் சூடாக இருக்கிறது. அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. நான் என்ன பண்ண வேண்டும்? ஒரு யோசனை. நான் கையுறைகள் அணிஞ்சு அதை குடிக்கலாம். அப்போ என் கைகளுக்கு எதுவும் தெரியாது. சிறப்பு. ருசியாக இருக்கிறது. நீ உன் கண்களை நக்குகிறாய். சரி.
நீங்க முதலில் ஏன் நாம் சேர்ந்து போகலாம் 3 2 1 போ நூடுல்ஸ் சிறப்பு ருசியானது. ஆஹா, குளிர்ச்சியாக இருக்கிறது. காத்திரு, இது உறைந்து விட்டது. நான் இருக்க கூட முடியவில்லை. என் சாப்பாட்டு குச்சிகள் நான் செய்தேன், ஆனால் அது மேம்படவில்லை. ஆம், துரதிர்ஷ்டம். இப்போது நான் ஒரு சுவையான சிற்றுண்டி சாப்பிட போகிறேன். நான் நிஞ்சா போல எழுவேன். சரி, இத பரிசோதிப்போம். ஓ ஆம். ஓ இல்லை, என் வாய் அது எரிகிறது. கவனமாக இரு, நான் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனது நூடுல்ஸை எவ்வாறு உருக்குவது எனக்கு தெரியும். கொஞ்சம் உதவுங்கள் மியா. ஆம், இப்போது நான் என் நூடுல்ஸையும் சாப்பிட முடியும். சிறப்பாக மாறியதாக தெரிகிறது. இந்த நூடுல்ஸ் மிகவும் காரமாக இருக்கின்றன. உதவியதற்கு நன்றி. இப்போது நான் சிற்றுண்டி சாப்பிடுவேன். எவ்வளவு ருசியா இருக்குது. ஓப்ஸ், மன்னிக்கவும், மரியாதையை மறந்துட்டேன். ஏய், விரல்களில் நடக்கும் போர் யார் முதலில் இருப்பார்களோ என்பதை காட்டும். நீங்கள் என்ன வெல்ல முடியாது. அதை பற்றி நாம் பார்ப்போம். ஆம், நான் வென்றேன். என்னிடம் என்ன இருக்கிறது? உருகிய லாலிபாப். இந்த பொருளை எப்படி சாப்பிடுவது? சரி, உன்னால் என்ன? வாவ், எனக்கு உருக்காத லாலிபாப் இருக்கிறது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. காத்திரு, என் நாக்கு உறைந்து விட்டது. அது வலிக்கிறது. ஆனால் நான் மியா மீது எப்படி கிண்டல் செய்ய வேண்டும் என்று தெரியும். என் பொருட்கள் எங்கே? அருமை. ஓ மியா, எனக்கு உதவுங்கள். இது என் நாக்கில் உறைந்து விட்டது. ஓ, நான் உங்களுக்கு உதவ போகிறேன். காத்திருங்கள். நான் செய்துட்டேன். உங்கள் நாக்கு விடுபட்டது. என்ன, நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் என்று நினைக்கிறேன். என்ன? முட்டாள் நகைச்சுவைகள். நான் என் லாலிபாப் சாப்பிடுவேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. கிராமேல் கொண்டு பபிள்ஸ் ஊதினால் எப்படி இருக்கும்? வாவ், நான் இதை நல்லா செய்கிறேன். இந்த பபிள்ஸ் ரொம்ப சுவையா இருக்கின்றன. நானும் முயற்சி செய்யலாமா? இல்லை, இதோ. எனக்கு கத்தரிக்கோல் வேண்டும். ஏய், நீ எங்க போற? நான் முதலில் அதில் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். நகெட்ஸ் ருசியானது. அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. ஓ ஓ அவர் ரொம்ப சூடா இருக்காள். சத்பிரானே, எவ்வளோ சுவையா இருக்கு. அழுதவழியரு, உன் உணவை நீ சுவைக்க நேரம் வந்துடுச்சு. சரி, உறைந்த நகெட்ஸ். நான் அவற்றை எப்படி சாப்பிட போறேன்? ஒரு பாக்கெட்டையும் திறக்க முடியல. உனக்கு உதவுகிறேன். பாரு, அதுதான் இதோ. நீங்கள் அதை செய்ய வேண்டாம். நான் அதை திறக்காதிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி, நான் முயற்சிக்கிறேன். ஓ, அவை கல்லை போல இருக்கின்றன. ஒரு யோசனை, அவற்றை சூடாக்கலாம். என்கிட்ட ஒரு இரும்பு உள்ளது. அதை நான் முயற்சிக்கிறேன். எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் என்று ஆச்சரியம். ஓ, அந்த வாசனை என்ன? அவை முடிந்து விட்டன. இது வேலை செய்தது போல தெரிகிறது. நகெட்ஸ் தயாராக உள்ளன. ரொம்ப சுவையாக இருக்கிறது. நான் உண்மையில் சீட்டோஸ் சாப்பிடுவேனா? அதுல என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்க காத்திருக்க முடியவில்லை. ஓ பாருங்கள், அது என்ன? நான் முதலில் திறக்க போகிறேன். எனக்கு ஒரு பீட்சா இருக்கிறது. சரி, இது நியாயம் இல்லை. நான் எதிர்க்க முடியாமல் போனதற்கு மன்னிக்கவும். எனக்கு பீட்சா மிகவும் பிடிக்கும். எவ்வளவு சுவையாகவும் மணமாகவும் இருக்கிறது. அற்புதம். இப்போது உன் முறை. சரி, எனக்கு சுவையானது எதுவும் கிடைக்குமா என உறுதியாக தெரியவில்லை. ருசியானது. சரி, பீட்சா, ஆனால் அது உறைந்துள்ளது. ஆம், நான் நினைத்தது போலவே. சரி, நான் முயற்சிக்கிறேன். என் பற்கள். இதை என்ன செய்ய வேண்டும்? நான் எப்படி கடிக்க வேண்டும் என்று கூட தெரியவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் உனக்கு கொஞ்சம் உதவுகிறேன். அதுதான் கடித்து மென்றுவிடு. மேரி, இது வேலை செய்தது போல தெரிகிறது. நன்றி. ஆப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு விட்டேன்னு நினைக்கிறேன். ஓ இல்லை, என் பல். நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னை மகிழ்ச்சியாக்க என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். பீட்சா, ஒரு துண்டு எடு. இந்த முறை கவனமாக இரு. இந்த வீடியோ உங்களுக்கு தொடங்குகிறோம். 1 2 3 நீங்கள். ஆம், ஹூரே. இல்லை, காரமான மிளகாய். இது என்ன மாதிரியான நகைச்சுவை? கிறிஸ்டி, உன்கிட்ட என்ன இருக்குது? நாம் பார்ப்போம். வாவ், ஒரு வானவில் கேக். அதை துப்பாதே மியா. நீ மறந்துவிட்டால் இது உன் முறை.
நான் மறக்கவில்லை. ஏன் நான் உலகிலேயே மிக காரமான மிளகாயை பெற்றேன். சாக்லேட் ரொம்ப சுவையா இருக்கும்னு நம்புறேன், அதனால அதை உணரவே மாட்டேன். சரி, நான் மிகவும் சிறிய துண்டு எடுக்க முயற்சிக்கிறேன். எனக்கு எதுவும் தெரியவில்லை. என்ன விஷயம்? நிச்சயமாக உனக்கு உணரவில்லை. நீ எதையோ கொஞ்சம் மட்டுமே கடித்தாய். நீ எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும். சரி, என்ன இது மிகவும் காரமா? காத்திரு, நீ இப்போது தொடங்கலாம். அது மிகவும் காரமான மிளகாய். நீ ஒரு உண்மையான டிராகன். ஏன் சிரிக்கிறாய்? உன் முகம் முழுவதும் கருப்பாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் இப்போது என் கேக் சாப்பிட என் முறை. ஆனால் அது மிகவும் பெரியதாக இருந்தது. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நாம் அதை வெட்ட வேண்டும். இது மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் உள்ளது. நான் காத்திருக்க முடியவில்லை. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. நான் ஒரு முழு கேக்கை எனக்காக சாப்பிட முடியும். மேலும் அதை சாக்லேட்டில் மூழ்க விடவும் முடியும். அற்புதம். வாவ், உள்ள ரொம்ப சுவையா இருக்கு. ஆனா இது இன்னும் பெரியதாகவே இருக்கு. ஒரு துண்டை எடுத்து விடுறேன். அது சரியானது. இப்போது நான் அதை சுவைக்க முடியும். ரொம்ப நல்லா இருக்கு. தயவு செய்து பகிர்ந்து கொள்ள முடியுமா? இல்ல. பேராசை. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரியும். இப்போது உன் முறை தோழி. காரமானதை முயற்சிக்க நான் சூடான டபாஸ்கோ மிளகாயை சாக்லேட்ல சேர்க்கும் போது உனக்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். நீங்கள் புற்றுநோயை போல சிவப்பாகலாம். எனக்கு இன்னும் வேண்டும். இது ரொம்பவும் சுவையா இருக்குது. ஓ, இது என்ன? இது காரமா? நான் அதை கழுவ வேண்டும். இது உதவவில்லை. ஓ, நாங்கள் இதை நிறுத்த வேண்டும். என்ன நடந்தது? ஓ, நன்றி கிறிஸ்டி, நீ என்னை காப்பாத்தின. நான் முதலில் இருக்கலாமா? மக்காச்சோளம். எனக்கு இது பிடிக்கவில்லை. உன்னிடம் என்ன இருக்கிறது? பாவ், எனக்கு 4 முழு ஐஸ்கிரீம் பாப்சிக்கிள்கள் இருக்கின்றன. என்ன குளிர்? அது நியாயமில்லை. நான் மக்காச்சோளத்தை தாங்க முடியும். உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேண்டுமா? அப்போ பிடி. நீ பிடிக்கலையா? சாக்லேட்டோட இருக்கிற பாப்சிகல் விட நல்லது என்ன இருக்க முடியும்? ஆம், எதுவும் இல்ல. கிறிஸ்டி, பாரு, இது எப்படி உருகுகிறது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் இன்னொரு கடிய முயற்சிக்கிறேன். நம்ப முடியாதது. மேலும் நான் முழு துண்டை எடுத்துக்கொள்கிறேன். நானும் அதை விரும்புகிறேன். ருசியானது. நான் நிறுத்த முடியவில்லை. நான் இதை காதலிக்கிறேன், காதலிக்கிறேன், காதலிக்கிறேன். ஓ, கவனமாக இரு. இது குளிர்ந்தது. இல்ல, அது குளிர்ந்ததல்ல. மியா, உன்னை பற்றி வருந்துகிறேன். ஆனால் உன் ஐஸ்கிரீமை இப்போது நான் விரும்புகிறேன். என் முறை சாக்லேட் பூசப்பட்ட ஐஸ்கிரீம் சுவைக்க பார்ப்போம். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் அவளுடன்? புரிந்து கொண்டேன். என் நண்பரை சரியாக வறுக்க வேண்டும். பா, மியா, உறைந்ததை விட போகலாம். ஓ, என்ன நடந்தது? நான் இனி ஐஸ் மனிதன் இல்லை என்கிறதா? நன்றி கிறிஸ்டி, நீ என்னை காப்பாற்றினாய். உங்கள் வரவேற்பு. என் ஐஸ்கிரீம் எங்கே? ஓ, நான் உறைந்திருந்த போது அதை நீ சாப்பிட்டுட்டாய். ஆமாம் தோழி, இப்போது உன் மக்காச்சோளத்தை மென்று சாப்பிடு. நான் செய்யணும். சாக்லேட் கூட அதை காப்பாற்ற முடியாது. அருவருப்பாக இருக்கிறது. நான் நினைத்தது போல. ஆனால் எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. இது மக்காச்சோளம். இதிலிருந்து மிகவும் சுவையான ஒன்றை சமைக்கலாம். சரி, பார்க்கலாம். அருமையாக வந்துவிட்டது. எனக்கு இன்னும் தேவையில்லை. ஆனால் எனக்கு ஒரு அடுப்பு மற்றும் ஒரு வாணலி தேவை. நான் எல்லா தானியங்களையும் வாணலியில் ஊற்றி பாப்கார்ன் வறுக்கப் போகிறேன். சோளம் என்னை தாக்குகிறது. உதவுங்கள். இதை அணைக்க வேண்டும். அடடா, என்ன வாசனை! இப்போது என் பிடித்த சாக்லேட் பாப்கார்னை செய்ய போகிறேன். அதை ஒரு வாளியில வைக்கிறேன்.
நான் ஒரு கரண்டி எடுத்து சாக்லேட்டை எடுப்பேன், அதை என் பாப்கார்னில் சேர்ப்போம். இது அருமையாக மாறுகிறது. இப்போது நாம் அதை சுவைக்கலாம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நானும் அதை விரும்புகிறேன். தயவு செய்து ஆம். அப்போ அதை பிடி. ஏன் நீ சாப்பிடல? உனக்கு உண்மையில் விருப்பமில்லை போல. நான் எல்லாவற்றையும் எனக்கே சாப்பிடுகிறேன். ஓ இல்ல, எனக்கு வாளிய கொடு. அதை எனக்கு கொடு. ஓ இன்னும் அதை பிடிக்கிறேன். நியாயமில்லை. நான் பாப்கார்ன் சாப்பிடவில்லை. 3, 2, 1 திறக்கவும். வாவ், நான் முதலில் போகலாமா? குளிர். இதை விளையாடுவதில் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏதோ வேலை செய்யவில்லை. அது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. ஆனால் ஒரு நிமிடம், இது ரப்பரால் செய்யப்படவில்லை போல் இருக்கிறது. நான் ஒரு பொத்தானை எளிதாக கிழிக்க முடியும். இதற்கு இனிப்பு வாசனை உள்ளது. இப்போது பார்ப்போம். ஆம், இது கமி. மியா, இது மார்மலேடால் செய்யப்பட்ட பாபிட்ஸ். சரி. ஓ இருங்கள், இது விசித்திரமாக இருக்கிறது. நான் ஒரு கடி எடுக்க முடியவில்லை. இது வேலை செய்யவில்லை. என்ன? ஓ எனக்கு தவறாக தெரிந்தது. ஆனால் எனது ஒன்று சாப்பிடக்கூடியது. மேலும் நீங்கள் சாக்லேட் சேர்த்தால் அது நம்ப முடியாதது. என்ன சுவை! ஹே மியா, நீ என்னுடன் இதை பகிர்ந்து கொள்வாயா? முடியாது. இல்லை. சரி, நான் ரப்பர் பாப்பிட்டை எப்படி சாப்பிட போகிறேன்? ஆனால் குறைந்தபட்சம் இதனால் விளையாடலாம். ஓ காத்திரு, நான் ஒரு புத்திசாலி. நான் ஏதோ ஒன்றை மூடிவிடுவேன், அதை என் பாப்பிட்டில் ஊற்றுவேன். இது அசத்தலாக இருக்கும். நீ என்ன செய்கிறாய்? சரி சரி, இப்போது இது உறைய வேண்டும். அதுதான். ஆம், போதுமான நேரம் கடந்து விட்டது என்று நினைக்கிறேன். ஹூரே, என் சாக்லேட் டெசர்ட் தயாராகிவிட்டது. ஹூரே. ஆகவே யாரும் பார்க்காத போது ஓ, நீங்க திரும்ப வந்துட்டீங்க. அது என்ன? நீங்க அத உங்களுக்கே கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், இது சாக்லேட். அச்சு காரணமாக இது சரியாக மிருதுவாக மாறியது. இப்போது நான் அதை சாக்லேட் ஃபவுண்டனில் மூழ்க வைக்க முடியும். சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் சாக்லேட்டோட சாக்லேட் சாப்பிட போகிறேன். ஆனால் இது மிகவும் ருசியாக தெரிகிறது. நீங்கள் ஒரு சிறிய துண்டு பகிர்ந்து கொள்வீர்களா? தயவு செய்து. இல்ல இல்ல. ஓ இல்ல எஷ்ஃபிலிஸ், நான் என்னால ஏதாவது செய்யலாம். முதலில் இதை விளையாடுவேன். பார்ப்போம். எனக்கு இந்த விளையாட்டு பிடிக்கும். அந்த பொத்தான்களை தொடருது எனக்கு பிடிக்கும். என்ன மியா, என் பாப்பிட்ட கீழே வையுங்கள். இல்ல, அதை திருப்பி கொடு. ஒருபோதும் இல்லை. அது எனது. ஓ நீ என்ன செய்தாய் பாரு. இது இப்போது உடைந்து விட்டது. நான் இனி சாக்லேட் செய்ய முடியாது. ஆனால் நாமும் இதனுடன் விளையாடலாம். குளிர், சரியா? ஆமாம். ஓ, இது மிகவும் நல்லது. நான் செய்யலாமா? வாங்க. பூரே, இது மார்ஷ்மெல்லோஸ். எனக்கு இது பிடிக்கும். மற்றும் என்ன ஒரு சுவையான மனம். இப்போது நான் அவற்றையெல்லாம் ஒரு தட்டில் ஊற்றப் போகிறேன். ஆனால் நான் அவற்றை எப்படி சாப்பிடுவது? எனக்கு தெரியும். கியா கியா, நீண்ட மரக்குச்சிகள் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திற்கு சரியாக இருக்கும். 1, 2, 3 பிடித்து விட்டேன். அது அற்புதமாக இருந்தது. பிராவோ. நன்றி. இப்போது அதை சாக்லேட்டில் மூழ்க விடலாம். நாமெல்லாம் சாப்பிடலாம். என்ன பற்றி? உன்னிடம் 2 குச்சிகள் இருக்கின்றன. தயவு செய்து. இல்லை. அதனால் என்ன? 2ம் எனது. ருசியாக இருக்கிறது. ஓ சரி, நான் உண்மையில மார்ஷ்மெல்லோ சாப்பிட விரும்பினேன். நான் அதை சாப்பிடுவேன். ரொம்ப சுவையா இருக்குது. அவள் எதையும் கவனிக்கல. நான் மேலும் மேலும் சாப்பிடுவேன். ஓ, அவர்கள் எங்கே போனார்கள்? மியா, எனக்கு எந்த கருத்தும் இல்லை. அப்படியே இது என் முறை. ஐயோ, அவை ஆக்டோபஸஸ். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. என் கைகளில் சளி இருக்கிறது. ஓ, நான் அதை சாப்பிட மாட்டேன். இல்லை, நீ செய்ய வேண்டும். இதுவே சவாலின் விதிகள்.
சரி அப்பா, நான் இதை எப்படி செய்யறது? சாக்லேட் கூட உதவாது. இது இன்னும் அருவருப்பாகவும் துர்நாற்றமாகவும் தெரியுது. ஐயோ, இது பயங்கரமா இருக்குது. சரி, நான் ஒரு துண்டு முயற்சிக்கிறேன். நான் ஒரு கடி எடுக்க முடியாது. ஓ ஓ இது உங்களுக்கு ஒட்டி கொண்டுள்ளது. என்னை தனியாக விடு. என்ன ஒரு கனவு. உன் முகத்தை மட்டும் பாரு, அதில் சப்பர்களின் தடங்கள் உள்ளன. வேடிக்கையாக இருக்கிறதா? ஆம், சரி, உனக்காக அதை ஏற்பாடு செய்கிறேன். இப்போது யார் வேடிக்கையாக இருக்கிறார்கள்? ஐயோ, எனக்கு எதுவும் தெரியல. இது அகலவே இல்ல. உதவுங்கள். என்ன? நான் உன்னை காப்பாற்றப் போகிறேன். அதுதான், பிடித்துக்கொள். நான் இழுக்கிறேன். அவன் என்னை விட்டு இறங்கி விட்டானா? என் முகம். நான் இப்போது உங்களைப் போலவே இருக்கிறேன். நாங்கள் மிகவும் வேடிக்கையாக இருக்கிறோம். இப்போது நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். பாருங்கள், எனக்கு சாக்லேட் வேண்டும். உங்களின் பரிந்துரைகளை எதிர்பார்க்கிறேன். பிரச்சனை இல்லை, சாக்லேட் இருந்து தொடங்கலாம். இது ஆச்சரியமாக சுவையாக இருக்க வேண்டும். இதை துண்டுகளாக உடைத்து கிண்ணத்தில் போடலாம். அடுத்து நான் ஹீட்டிங் ஃபேட்டை எடுக்கிறேன். நல்லது. நாம் சாகலை உருக வைத்து திரவமாக்குவோம். அது போதும். இப்போது அதை ஆவியில் ஊற்றுவோம். Priority chocolate furnace fry. வயசுன்னு சீரா செருகு அப்படியோ மற்றும் அதை வெளியே எடுக்கும் நேரம் வந்துடுச்சு. ஓ, இது அற்புதமாக தோணுகிறது. பாட்டி, உங்களுக்கு என்ன தோணுக்குது? ஓ, அது சரி. எனக்கும் சாக்லேட் மற்றும் ஸ்ட்ராபெரிகள் இருக்கின்றன. நான் ஸ்ட்ராபெரிகள் மற்றும் சாக்லேட் செய்கிறேன். இந்த சொல்லுவாடி சாக்லேட் கிச்சன் மீது சாக்லேட்ஸ் ஃபைன் ட்ரஷ் சாய்கறி கிளைவ். இது ரொம்ப ஊட்டச்சத்து. அப்பொழுது நான் கருப்பு மனைய வெள்ளை சாக்லேட் ஸ்ட்ராபெரிகளை பண்ண போறேன். அவற்றை அலங்கரிக்கவும் இல்லையா? அதுக்கு சிறிய இதயங்களை வையுங்க. ரொம்ப அழகானவ. இப்போது அனைத்து ஸ்ட்ராபெரிகளை ஒரு கூடைத்தில் வைத்து பரிமாற தயாராக உள்ளது. ஆமா, ఈరోజు వెళ్ళపోరలా బెన్బ్రెడ్లో చింతక్సాల్ ఎం అండి ఎం సింపడుతుறான். நீங்க ஜாரை திறந்து மிட்டாய்களை சாக்லேட் கரடி வார்ப்பில் ஊற்றுகிறோம். ஆஹா, தியார் பொருஸ்திக்கு பீச்சில் செல் சாக்லேட்டால் மூடுறோம். சீஸ் தி சாக்லேட் ஷெரியூட். நான் என்ன செய்யணும்? ஆஹா, பாட்டி, இது நுடலாதானா? எனக்கு இதுதான் வேண்டும். அந்த ஸ்கானட்ல நுடல்லாவை ஓற்றவும். இப்பொழுது அதை கிண்ணத்தின் மேல் பரப்பவும். ஓ, இதுவும் அற்புதமாக இருக்கும். இதையது சிட்டாக கையும் கொண்டு செய்யவும். அற்புதம். எப்படிதான் நினைக்கிறீர்கள்? ரோசா இதை நிச்சயம் பாராட்டுவார். தூண்டி பாருங்கள் சீஷ வகையில சிறிய சகோதரியே. மோசமில்லை. மனமே நல்வாழ்வு ரோஸ். வாவ், நீ எனக்காக நண்பா கொடுத்த. நான் முதலில் சாக்லேட் பார்க்கணும். உள்ளே ஏதாவது இருக்கும் என உறுதியாக உள்ளது. பார்ப்போம். ஓ, உள்ளே M&M's இருக்கிறது. அது அருமை. அவை என் பிரியமான இனிப்பு. அவற்றை சாப்பிடுவோம். வாவ், ஆம், அவை மிகவும் சுவையாக உள்ளன. இப்போது சுண்டைக்காய்களை முயற்சிப்போம். அவையும் சுவையாக தெரிகின்றன. அவ்வளவு ருசியாக இருக்கு. இங்கு சொட்டு தொட்டியாக நிறைய இருக்கு. இவை வெவ்வேறு நிறங்களில் இருக்கின்றன. வெள்ளை மற்றும் கருப்பு சாக்லேட். இதில் பருப்புகள் இருக்கின்றன. மற்றும் இதை குறித்து என்ன கூறுவது? அழகிய சிறிய இருதயங்கள் உள்ளவை, மிகவும் சுவையாக இருக்கின்றன. சரி, கடைசியானால் முக்கியமல்லாதது. ஓ, இந்த பந்தை பாருங்கள். சாக்லேட்டிலிருந்து செய்யப்பட்டுள்ளது. ஓ, உள்ளே ஏதோ வெடித்தது. நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. வெற்றி கரடிக்கு செல்லும். அட்டிப்பாக யார் சந்தேகித்தார்கள்? பாத்தீங்களா, என்னிடம் உள்ளது. இப்போது எனக்கு ஜெல்லி வேண்டும். ஆரம்பிச்சுல நான் போறேன். ரோஸ்ட்க்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நான் ஊற்றுவேன். ஒரு ஆரஞ்சுல தொடங்கலாமா? இது மூலம் நிறைந்துள்ள வைட்டமின்கள் கிடைக்கும். இதை 2 பாதியா வெட்டுவோம். சிறப்பு. பின்னர் ஒரு கரண்டி எடுத்து தோலை நீக்குங்கள். அப்படித்தான். கொட்டையை பக்கமாக வைக்க வேண்டாம் மற்றும் மற்றொரு பாதியை நீர் கண்ணாடியில் பிழியுங்கள். அதே போல செய்யுங்கள். மற்றும் ப்ளூபெர்ரி Dipri not worry juice orange try to water. If you wish I'm down just berry bags. பாருங்க சார், பிரைசட்டி உங்க கருத்து என்ன? ஓ, அது என்ன சாதனம்?
ஓ இப்படியே எனக்கு பயமுறுத்தாதே. இவை பின்பலில் இருந்து பலாஸ்களை எடுக்க சிறப்பு டாங்குகள் தான். ஒரு சைஸ் நீர சிலிண்டர் எடுத்து அதை கையில் செலுத்துகிறோம். அப்பன் டாவல் நீங்கள் என்று மாறி மாறி செய்ய முடிகிறது. இது எனக்கு இனிமேல் கையுறைகள் தேவையில்லை. ஆஹா, எனக்கு வாளி தேவைப்படும். ஏனெனில் அதற்கு என்ன செய்தும் அதை குடைக்கப் போகிறேன். அதை அப்படியே அடிக்கலாம். அருமை. வாவ், அது உண்மையில் கடினமாக உள்ளது. ஆனால் இப்போது எனக்கு அழகான ஜெல்லி உள்ளது. ஆஹா, என்னால் முடிந்துவிட்டது. அதை பாருங்கள், மிக அழகாக இருக்கிறது. படிகங்கள். ஆமாம், உண்மையானவைகளைப் போல தோன்றுகிறது. பாட்டி, உன்னிடம் என்ன ஜெல்லி இருக்கிறது? அது மோசமாக இருக்கிறது. நான் அதை பிடிக்க மாட்டேன். இது என்ன பாட்டி? இது உங்கதேன்னு நினைக்கிறேன். ஓ, உன்னை பார்க்க விரும்பல. நான் ஜெல்லி கரடிகளுடன் கொஞ்சம் ரசிக்கிறேன். ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. ஜம்மிபார்களை அப்படியே வரிசையாக அமைப்போம். ஆஹா, அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன. ஆனால் நான் செயல்முறையை வேகமாக செய்ய வேண்டும். அவற்றை அனைத்தையும் ஒரே நேரத்தில் கழுவி விடுவோம். இது வேலை செய்து அருமை. இந்த காமிஃபியர் கோபுரம் எனக்கு பிடிக்கிறது. இதற்கு முன் யாரும் இதை செய்ததே இல்லை. இப்போது கொஞ்சம் கம்மி வரும் மேலே சேர்ப்போம். பாட்டி, இத பாருங்கள். பார்க்கிறீங்களா? இது உண்மை ரொம்ப நல்லது. அஜிசம், ரோஸ்க்கு நம்முடைய ஜெல்லியை காண்பிப்போம். அரே, இதையெல்லாம் எனக்காக தான் செய்தீர்களா? ஒவ்வொரு ஜெல்லியும் மிகவும் புதுமைகளாக இருக்கு. இதிலிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். இவை உண்மையான சதுக்கங்களுக்கு போன்றவை. இவை மிகவும் அழகாக உள்ளன. வா, அதை முயற்சி செய்ய ஆசைப்படுகிறேன். இது ருசியாக இருக்கிறது. எனக்கு வேற ஏதாவது வேண்டும். இப்போது இந்த சூப்பர் கூல் ஆரஞ்சுகள் முயற்சி பண்ணவா? இவை நிறமுள்ளவை, மிகுந்த சுவாரஸ்யம். நீல நிறம் கொண்டது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு பிடித்திருந்தது. இப்போது மிக சிறந்த பகுதியாகிய கம்மி பார் கேக் நேரம். சுவையாக இருக்கிறது. அதை அனுபவிக்க காத்திருக்க முடியவில்லை. இது மிகவும் சுவையாக உள்ளது. எனக்கு கம்மி பார்கள் மிகவும் பிடிக்கும். சரி, ஈவ்லின் ஜெயித்தாள். யாஹூ! சமையல் நிகழ்ச்சியில் எனது முதல் வெற்றி. இப்போது எனக்கு சில குக்கீகள் செய்யுங்கள். குக்கீகள்? ஆனால் எனக்கு தெரியாதே எப்படி. பாட்டி, எழுந்திரு. நீ எனக்கு உதவ வேண்டும். அது என்ன குக்கீஸா? சரி, நான் சோறு செய்யவா? சமையல்காரர், உங்களுக்கு ஏன் இவ்வளவு தேவை? நான் வண்ணமயமான குக்கீஸ்களை செய்ய விரும்புகிறேன். அதற்காக எனக்கு வண்ணமயமான மாவு வேண்டும். நம்முடைய சொடுக்கவும் மாவின் சிவபாரமான ஒன்றை ஒரு மெல்லிய படலமாக உருட்டுவோம். அவபரிகளின் ஒவ்வொன்றும் அவ்வாறே உருட்ட வேண்டும். பிறகு குக்கீஸ்களை உருவாக்க சுற்று சக்கரத்தை பயன்படுத்துங்கள். சிறந்ததே. சரி பாட்டி, நீ என்ன நினைக்கிறாய்? அது மோசம் இல்லை. அனாச்சி பழ வளையங்கள் வேண்டும். ஒரு அனாச்சி பழ வளையத்தை ஒரு குக்கியில் வைத்து அதன் மீது கொஞ்சம் ஜாம் வைக்கவும். ஆவியில் வைக்க போகிறேன். ஒரு சில நிமிடங்களில் அது தயாராகிவிடும். டைமரை அமைக்கவும். அப்படியே இப்ப அதை வெளியே எடுக்கலாம். நான் ஒரு ஓரியோ பாக்கெட்டை திறக்க முடியவில்லை. பாட்டி, எழுந்துற. எனக்கு ஒரு உதவி தேவை. அவளை எழுப்ப முடியாது. பாரீர். ஆஹா, நான் என்ன செய்ய வேண்டும்? பாக்கெட் திறக்க முடியவில்லை. ஆஹா, இது திறக்கப்பட்டுள்ளது. அருமை. எனக்கு இப்போது குக்கீஸ் இருக்கின்றன. நன்றாக, அவற்றை திறப்போம். நான் ஓரியோவில் பெரிதாக ஒரு அடுக்கு பூச்சி செய்ய வேண்டும். அதுவே மிகவும் சுவையான பகுதி. அதற்கு மேலே இன்னொரு பிஸ்கட்டை வைத்து முடித்து விடுங்கள். பாட்டி, பாருங்கள், பாருங்கள். அவள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார். உள்ளுரையை சேர்க்கவும், மற்றொரு குறுக்கையால் மூடவும். வாலா, நமக்கு குக்கி சாண்ட்விச் உள்ளது. சரியானது. அப்போது அந்த சத்தம் என்ன? என்ன? யார்? ஓ
இது என் அலாரம் கிளாக். பிஸ்கட்ஸ் யார் பார்ப்போம். ஓ, அவ ரொம்ப சுவையாக இருக்கின்றன. அவற்றை பிளேட்ல வைப்போம். அவா ருசிங்கள் ஹண்ட்ரட் ஸ்டெஃபின் அண்டி. இப்போ அவுட்டர் ரோஸ்ட் ஸ்டெஃபி ருசிக்கான பண்ணும். பொன் அப்பட்டி பிரியமானவளே, வாவ், இது எல்லாம் எனக்காகவே செஞ்சியா? நான் மகிழ்ந்துட்டேன். இந்த பெரிய ஓரியோவோட தொடங்க விரும்புறேன். அதை முயற்சிப்போம். உள்ளே உள்ளது ருசிகரமாக உள்ளது. நான் இன்னும் விரும்புகிறேன். சரி, கலைந்த நிறமுள்ள குக்கிகளை பிழைத்து பார்க்கலாம். அவை மிகவும் வண்ணமயமாக இருக்கின்றன. அவற்றை ருசிக்கலாம். இவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஆஹா, எவ்வளவு அழகு! இவர்களும் என் பாட்டி செய்த குக்கிகள். இவை ருசித்து பார்ப்போம். ஓ, இதோ ஒரு அனாசி. பாட்டி, நீங்கள் மிகவும் சிறப்பாக செய்தீர்கள். இது மிகவும் சுவையானது. வெற்றி உங்களுக்கே. ஆமா, நானும் சமைக்க முடியும். குக்கி ஸ்டைல்ல எனக்கு போட்டியாளர்கள் கிடையாது. நாம் எங்கே இருக்கிறோம்? ஹாய் குழந்தைகளே, உங்களுக்கு பரிசு வேண்டும் தானே? எனக்கு வேண்டும், எனக்கும் வேண்டும், எனக்கும். மாயம். முதலில் நான். ஆகவே நமக்கு இங்கே மற்றும் இதுவும் இங்கே. ஓ வாவ், அவன் நல்லா செய்கிறான். அவனை நிறுத்த தேவையில்லை. ஏய், உனக்கு எப்படி தைரியம்? சரி, நீ எப்படி முடிஞ்சது? ஓ, நான் உங்களை பிடிக்க போகிறேன். சரி, நான் அவர்களுக்கு எல்லாவற்றையும் இப்போது காட்டுவேன். அங்கே 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 இதுவும் சேர்ந்து நன்றாக இருக்கிறது. மற்றும் கடைசியாக நான் வென்றேன். இல்ல, நீ 그렇게 생각하고 있나요? ஏன் ஆசிஸ், நீ வெற்றி பெறல. இல்லை இல்லை, செய்யாதே. நீ செய்ய வேண்டும் குழந்தையே, நீ செய்ய வேண்டும். அப்படியென்றால் உன் வரைபடம் எங்கே? அது தூசியாக மாறிவிட்டது. என்ன நடந்தது இங்கே? ஓ, நான் அதை பெற்றேன். காத்திரு, நாம் பசலை சேர்த்து மியாவிடம் இருந்து பரிசு எடுப்போம். ஓ நண்பர்களே, நேரம் முடிந்து விட்டது. ஓ சரி, இது அது போலவே தெரிகிறது. நீங்க அப்படித்தான் நினைக்கிறீங்களா? சரி, நாம நிறுத்த வேண்டும். நெருப்பு கற்கள் வடிவில் ஒரு புதிர் பொருந்துமா? நீங்க சரியா? சரி, அங்கே என்ன இருக்கிறது? இங்கே யார் வெற்றி பெற்றார்? Er was no Lerberdner, but he's sitting here. What is cute like that here to Zalami? Inger is Mirdaya better all the Wow! எவ்வளவு சுவையா இருக்குது! எனக்கு இன்னும் வேண்டும். என் இனிப்புகள் சுவையானவை. பந்துகள் பல வண்ணங்களில் உள்ளன. ஓ, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இப்போது ஒரு பெரிய பபிள் ஊதுவேன். எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. இப்போது நாங்கள் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிப்போம். ஆம், அது சரியானது. என்ன நடக்கிறது? ஓ, மிகவும் மோசம். ஆஹா, இவை என் மூளையா? ஓ மை காஷ், என் புருவங்கள். ஓ, அது மிகவும் மோசம். ஆனால் மிகவும் குளிர். அது மிகவும் மோசமாக இருக்கிறது. அது நல்லது, ஆனால் நீ தீயவன். இப்போது மதிய உணவுக்கான நேரம். உங்களுக்கும் ஒன்றை வேண்டுமா? ஆம், நாங்களும் அதை விரும்புகிறோம். அப்போ நீங்கள் வரைந்து காட்ட வேண்டும். நேரம் போகிறது. சரி, நான் இந்த சிவப்பு ஒன்றை எடுக்கிறேன். சிறப்பு. இப்போது இதை காகிதத்தில் வைக்க வேண்டும். கொஞ்சம் தடவி விடு. எனக்காகவும் கொஞ்சம். இது போதும். ஓ வாவ், ஒரு கலைஞர். எனக்கு நவீன கலை மிகவும் பிடிக்கும். ஏன்? அது நன்றாக இருக்கிறது. இப்போது உங்களை புத்துணர்ச்சி பெறுங்கள். கருவிகள் பற்றி கேட்டதுண்டா? வாங்க, நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டப் போகிறேன். இது அற்புதமாக மாறிவிட்டது. மேலும் இது சாத்தியமே. ஓ மை காட், நீ மிகவும் இனிமையாக சாப்பிடுகிறாய். சரி, நீயும் வா. அது மிகவும் நல்லது. நான் எந்த தவறான ஆலோசனையும் தர மாட்டேன். என் காப்பாளர், எனக்கு அது வெறுப்பு. நான் இங்கே சிறந்தவன். என்
such a... You were trying well. I try well. Well, down. ஓ இல்லை, என் கண்ணாடிகள். இது உங்க வரைபடம். பாவம், எனக்கு காண்பியுங்கள். இல்லை, அது சிறந்தது. இதோ உனக்கு. ஓ, என் காப்பாளர். ஓ மை காஷ், நான் என்ன செய்வது? கைஸ், முடிஞ்சது. அது எப்படி இருக்குது? இல்லை. என்ன புரியுது உங்களுக்கு? என் ஓவியம் என்னை போல அழகாக இருக்கிறது. நான் இன்னும் சிறப்பாக இருக்க முடியும். நான் சரியாக பெறவில்லை. நீங்கள் உண்மையில் வென்றீர்கள். நீங்கள் சிறப்பாக செய்கிறீர்கள். உண்மையில் அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் கலையை நிச்சயமாக புரிந்து கொள்ளவில்லை. வாவ்! உங்களை தானே உதவி கொள்ளுங்கள் என் வீரனே. ஓ நன்றி. என்ன, அவர்கள் அதை எனக்கு கூட வழங்கவில்லை? ஓ, ஏன் நான் இதை செய்ய முடியாது? நான் அதை வெல்ல வேண்டும். உணர்ச்சியுடன் இரு. இந்த முறை நான் வெற்றி பெறுவேன் என உறுதியாக இருக்கிறேன். நான் வெற்றியாளராக இருப்பேன். அப்பா, என்னால பொறியிட முடியாது. ஓ, நீங்க பொறியிட முடியாது. எனக்கு வேலைக்கு இறங்க நேரம் வந்துவிட்டது. ஏ பாரு. எங்கே? என்ன? இங்கே எதுவும் இல்லை. எனக்கு புரியவில்லை. ஓ, என்ன கொடுமை! நீங்களே மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். ஏ, அது என்ன? ஓ, இது என் பேனா அல்ல. நீங்கள் இதை செய்ய முடியாது. பேனா எங்கே? எனக்கு தெரியாது. சரி, நன்றா காத்திர. நீ என்ன செய்கிறாய்? நான் வெல்ல வேண்டும். என்ன கொடுமை! நான் அதை எடுத்து விடுவேன். ஓ, நான் அதை செய்ய முடியாது. நான் வெல்ல வேண்டும். உங்க கைகளை எடு. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, கிடைத்து விட்டது. இதை இங்கே வரைவேன். ஐஸ், நேரம் முடிந்தது. என்னிடம் எதுவும் இல்லை. அப்படியா? எப்படி இருக்கு? உனக்கு பரிசு கிடையாது. அது முக்கியமல்ல. முக்கியமானது என்னவென்றால் அது எனக்கு இருக்கிறது. இது ஓவியமா? இது ஓவியம். ஓ, நீங்க தான் தெளிவாக வெற்றியாளர். ஆமாம், நான் வருகிறேன். நன்றி. கேட், என் மனைவியாக இரு. ஆமாம், நான் ஒப்புக்கொள்கிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. பாரியோ சேனலுக்கு சந்தா செலுத்துங்கள். இப்படி குளிர்ச்சியான வீடியோக்களை தவறவிடாமல் இருக்க வைப்ரின் சோஸ்டர்.